ஹலோ, இவங்க தான்ப்பா வேலை செக் பண்ணி சொல்றேன். இப்ப பேசுங்க. என்னது? என்னமோ வந்து வேலை வந்து கேட்டதுக்கு என்னமோ கல்யாணம் பண்ணா தான் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணா வேலை கொடுப்பேன்னு சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம பேசுறது. அப்புறம் என்ன ஏங்க, ஒரு 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 வேலை பார்த்து தன்னுடைய உழைப்ப வாழ்க்கையை கழிக்காம வச்சுட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு அது கல்யாணம் பண்ணாதான் வேலை அப்படின்னா கல்யாணம் பண்ணாதான் வேலை இல்லைங்க. நான் எல்லாம் கேட்டேன். சம்பளம் கூட பேசினாரு, நல்லா பேசி முடிச்சேன். அவர்கிட்ட என்ன கேட்டேன், நானு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரு. உடனே அவர் என்ன கேக்குறாரு, கல்யாணம் ஆகலன்னு நான் பேச்சுலர் வேலை தருவதில்லப்பா, ஃபேமிலி மேல தான் நான் வேலை தரேன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன கேக்குறாரு, அப்பன்னா உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வை, உங்க தங்கச்சி இருக்கா, தங்கச்சி கட்டி வைன்றாரு. தங்கச்சி உங்களுக்கு இருக்கா? இருக்கு. சரி, ஓகே. ஏன்டா நீ அவசரப்பட்டு தங்கச்சி இருக்கான்னு கேட்ட? வேற யாரும் அம்மா இருக்கான்னு கேட்கணுமா? இல்லப்பா, உங்களுக்கு தங்கச்சி தான் அது இருக்கட்டும். என்ன இருந்தாலும் நீங்க இப்படி கேட்க கூடாதுல்ல. வேற என்ன கேக்குறது? அவர் கேட்க வேற என்ன கேட்க முடியும்? இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, வேலை தேடி வந்தவருக்கு வந்து தங்கச்சி இருக்கா, அது இருக்கா, இல்ல ஒரு இடத்துல வேலை கேட்க போனா உங்களுக்கு குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கா, நீங்க அப்படிதான் கேட்டீங்க. நீங்க அப்படிதான் கேட்டீங்க. நான் கேட்கல. நீங்க எப்படி கேட்டீங்க? நீங்க எப்படி கேட்டீங்க? ஆமா, அவருக்கு கல்யாணம் இருக்கான்னு கேட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனாதான் வேலை கொடுப்பீங்கன்னா அப்புறம் கல்யாணம் ஆகாதால எங்க போறது? கல்யாணம் ஆகாத கூப்பிட்டு 2 நாள் 3 நாள் ஏதாவது பொண்ணை கூட்டு ஓடி போயிடறானுங்க. நம்ம போலீஸ் அலைய முடியுமா? அதெல்லாம் கிடையாது. உங்களை கூப்பிட்டானா? என்னது? உங்களை கூப்பிட்டானே? இல்லங்க, நான் கேக்குறேங்க, ஒரு பேச்சு தாங்க கேக்குறேன். ரொம்ப ஓவரா பண்றீங்க. கேட்கறீங்களா? ஏதோ வந்தாப்புல கஷ்டப்படுறாப்புல வேலை கேட்டாப்புல நான் வேலை தரேன்னு சொன்னேன். அதுக்காக இவர் என் தங்கச்சி கேட்பாரா? இருக்க இடம் கொடுத்து படுக்க பாய் கேட்பாரா? நீ என்ன பாய் கேட்ட? பாய் எதுக்குப்பா நான் கேட்க போறேன்? இருக்கு இடம் கொடுத்தா பாய் கேட்ப சொல்லுதுமா. அவங்க சொல்லுவாங்க, பாய் எதுங்க கேட்டாங்க? அப்புறம் என் தங்கச்சி கேட்டதுக்கு என்னங்க அர்த்தம்? பாய் கேட்கலங்கிறான். நான் என்ன சொன்னேன், கம்பெனில வண்டி குத்துருவாங்க, ரூம் குத்துருவாங்க, தங்க வீடு குத்துறாங்க, சாப்பாடு குத்துறாங்க, எல்லாம் குத்துறாங்க, ட்ரெஸ் கொண்டு எடுத்து குத்துருன்னு சொல்லிட்டேன். இவ்வளவும் கேட்டுட்டு நான் ஃபர்ஸ்டே கேட்டுக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு. கேட்கல. எல்லாம் கேட்டுக்கிட்டு ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அவர் இல்லன்னு சொன்னாரு. இப்பதான் தெரியுது. என்ன தெரியுது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனை கேட்க கொடுக்கலாம் பாக்குறீங்களா? அவனுக்கு கல்யாணம் ஆனா எனக்கு பிரச்சனை இருக்காது. இல்லங்க, கல்யாணம் ஆகாத பையனா பிரச்சனை. கல்யாணம் ஆனால்னா அவனை நம்ம வச்சுக்கிட்டு அவன் சம்பளத்தை கொடுக்காம வச்சு காலத்தை ஓட்டலாம். ஐடியா பண்ணல. கல்யாணம் ஆகாதவங்க வேலைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சம்பளம் தரலன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனவங்களை வந்து வேலைக்கு வச்சுனா ஒரு நாள் சம்பளம் பெண்டிங் வைக்க முடியாது. முடிச்சு உட்படுத்துவாங்க. நம்ம நீங்க புரியாம பேச அப்படி கிடையாது. நீங்க ஏதோ அந்த பையனை ஏமாத்துறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. நல்ல வேலை என்கிட்ட வந்து அவன் நீங்க வேற உங்களை கூட்டு வந்து நீங்க என்ன பஞ்சாயத்து பண்ணாதீங்க. பஞ்சாயத்து பண்ணலாங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்புங்க. கல்யாணம் ஆனாலும் தான் வேலை கொடுப்பீங்கன்னா அப்ப கல்யாணம் ஆகாதால எங்க போக முடியும்? ஏங்க, நான் வந்து கல்யாணம் ஆனவங்க தான் வேலை கொடுப்பேன்றது என்னோட கொள்கை. எந்த கொள்கை? அரசியல் சட்டத்துல இடம் இருக்கா? ஆமாங்க, கல்யாணம் ஆகாதவங்க வந்து இருந்து ஏமாத்தி தின்னுட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்ன ஏமாத்தி அப்படி தின்னாங்க? உங்களுக்கு தெரியாது. கல்யாணம் ஆகாத போது வர்றாங்க, அப்புறம் ஓடி போறாங்க. இருக்கிறதுல ஏமாத்தி எடுத்து ஓடி கோபால என்ன பண்ணலாம்? அவங்கள என்ன பண்ணலாம்? நீ தான் சொல்லணும். இல்ல உனக்கு கோவம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி கோவப்பட்டா என்ன சொல்றேன்? அவங்க சொல்றதுல ஒரு பக்கம் நாயம் இருக்குல்ல. சரி வா பாப்போம். இந்த மாதிரி ஆள்லாம் விடக்கூடாது அவ்வளவு சீக்கிரத்துல. இப்ப அது இல்ல, அவங்க பக்கமா ஒரு நாயம் இருக்கு. நீங்களே கேளுங்க. கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா பொருள் போட்டு தூக்கிட்டு ஓடி போயிடுறானுங்க. ஓட மாட்டான்ல. வேலையை கேட்டேன். நான் உங்களை சொல்லலங்க, என் நியாயத்துக்காக பேசுனீங்க. நான் நியாயம் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நீங்க ஒரு பொண்ணங்க நான் சொல்ல மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவன் மனசு கஷ்டப்படுத்திட்டீங்க. சரி, அதாவது அவன் ஒரு 5000 10,000 கொடுத்து அவன் மனசு இது பண்ணுங்க. எதுக்கு 5000 10,000 நான் தரணும்? ஏங்க, அப்ப அவன் ஃபீல் ஆயிட்டானங்க. அவன் ஃபீல் ஆனா நீங்க போய் ஃபீல் ஆனா நீங்க போய் ஏதாவது காசு கிட்ட கொடுத்து இது பண்ணு, சமாதானம் பண்ணுங்க. நான் ஏங்க காசு தரணும்? அவன் நாளைக்கு இப்ப நல்லா இருக்கான், நாளைக்கு மூடு மாறி போச்சுன்னா உங்க மேல கேஸ் போடுவாங்க. அவன் என்னத்துக்கு ஏன் மேல இந்த மாதிரி மனசு நோவடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஐயோ, நாளா எதுவும் படுத்தல. கிளம்புங்க முதல்ல. காசு சரி, ஓகே. அப்ப அவனுக்கு தான் இங்க பாருங்க, அவனுக்கு சொல்றீங்கல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வேலை நான் வரட்டா உங்கள்கிட்ட? என்னது? நான் வந்து வேலை பார்க்கட்டுமா கடையில? என்னங்க பேசுறீங்க? இல்லங்க, அப்ப கல்யாணம் ஆனாலுக்கு வேலை தெரியும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வரட்டா? தேவையில்லை. எங்க கடையில ஆள் ஏன் இப்ப அவன் அந்த பையனை சொன்னீங்க கல்யாணம் ஆனாலும் என்ன எவ்வளோ சொன்னாங்க? கல்யாணம் ஆனாலும் தானே, கல்யாணம் ஆனாலும் தான் வேலை சொன்னீங்க. நீ இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வரட்டா உங்ககிட்ட? நான் வரட்டா உங்ககிட்ட? நான் வர்றேங்க. எனக்கு நீங்க வேலை நீங்க சொன்னதுக்கு ஏங்க அதுக்கு இல்லைங்க, அவனுக்கு
அவனுக்கு கல்யாணம் ஆனதான் வேலை சொல்லிட்டீங்க. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏங்க என் கடையில வேலைக்கு ஆள் இல்லைங்க, ஆள் ஃபுல்லா இருக்கேன். ஆள் எல்லாம் அப்ப முதல்ல எப்படி சொன்னீங்க? ஏங்க முதல்ல அந்த பையனை பார்த்து பாவம் பரிதாபமா இருக்கு. பாவம்னு நான் இறக்கப்பட்டேன். பாவம்னு இறக்கப்பட்டாலும் இப்படிதான் நடக்கும் தெரியும் எனக்கு. இப்ப எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் உங்க இதுல வர்றேன். எங்க இதுல வரீங்களா? ஏங்க எங்க வேலைக்கு ஆள் வேணாங்க. எங்க ஃபேக்டரி ஃபுல்லா ஆள் இருக்கு. ஆள் இருக்குன்னா அப்புறம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆள் இருக்குன்னா அப்புறம் எங்க சொன்னீங்க? ஏங்க நான் என்னங்க சொன்னேன்? என்ன படி பேசிட்டு இருக்கீங்க ஓவரா? இல்ல நான் கேட்டேன் ஆள் இங்க பாருங்க, சத்தம் போடாதீங்க. ஆள் என்னன்னு கேக்குறேன்? இந்த இடத்த விட்டு போக முடியாது. நீங்க இந்த இடத்துல நீ போயிட முடியாது. என்னையா? எனக்கு தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சாளுங்க. அவன் பையனை அவனை வேதனைப்படுத்திருக்கீங்க நீங்க. யாரு? நான்லாம் ஒண்ணு வேதனைப்படுத்தேன். வேலைக்கு கஷ்டம்னாரு, நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான் நான் ஒளிஞ்சு. மத்தபடி அவரே கேளுங்க. நான் அசிங்கப்படுத்த அவரே கேளுங்க. கல்யாணம் ஆனாதான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. எங்க கல்யாணம் ஆனாதான் வேலை கொடுப்பேன். ஓகே, அவன் தான் கேட்டான். என்னன்னு? கல்யாணம் ஆகாதுன்னா உங்களுக்கு நீங்க பொண்ணு பார்த்து வைங்க. அப்படி வைக்கிறது ஏங்க? இதுதான் வேலையாங்க? நான் என்ன பொண்ணு புரோக்கரா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன்? நீங்களே பண்ணிக்கிறது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொம்பளை பத்தி கேக்குற கேள்வியை பாரு. இருக்கட்டுங்க, இதுல என்னங்க இது இருக்கு? என்ன கேக்குற? என்னையா கேள்வி கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? அவன் சப்போர்ட் பண்ணல சொல்லுங்க. இப்ப நீங்க இவ்வளவு சூப்பரா கோவம் வருது. எதுக்கு அந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கு அந்த கேள்வி கேக்குறீங்க? கேட்டதுக்கு கோவப்பட்டீங்கல்ல? ஆமா. கல்யாணம் ஆனத வேலை சொல்லி கோவப்பட்டீங்கல்ல? இப்ப உங்களை சொன்னோனே எவ்வளவு கோவம் வருது. அது மாதிரி தான் அவனுக்கு இருந்திருக்கான். ஏங்க நான் என் கடையோட ரூல்ஸ் சொன்னாங்க. உங்க இஷ்டம். பிடிச்சா வேலைக்கு எங்க பிடிக்கலாம் போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க டிரைவரு. பாருங்க பாத்துங்க, அவ்வளவுதான். இங்கிட்டு வா இப்படி